இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதை யார் கட்டினாங்க? மனோகரி தான் கட்டினா. எதுவும் காத்து கருப்பு துஷ்ட சக்தி வராம இருக்கு. அது பூசாரி ஐயா, வீட்ல சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இறப்பு வேற நடந்திருக்கு. எந்த காத்தும் கருப்பும் அவங்க பக்கம் வரக்கூடாதுன்னு தான் நானே இதை கட்டினேன். தப்புமா. காரியம் முடியற வரைக்கும் இறந்து போனவங்க அவங்க நேசிச்சவங்களை சுத்தி வருவாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க நேசிச்சவங்களை சந்தோஷமா பார்த்துட்டு அப்புறம் பரலோகத்துக்கு போவாங்க. இந்த மாதிரி சின்ன சந்தோஷத்துக்கு நாம தடையா இருக்கக்கூடாது. சீக்கிரமே இதை கழட்டி வச்சிருங்க. சரிங்க பூசாரி ஐயா, நான் அதை எடுக்க சொல்றேன். வாங்க கிளம்பலாம். பாத்தீங்களா குப்தா, கடவுள் கடைசி நாளுன்னு அதை எடுத்துட சொல்லி பூசாரி வாயில சொல்ல வச்சிருக்காரு. இப்ப மனோ வந்து அதை எடுத்த உடனே நான் உள்ள போலாம். அந்த பாலகி கண்டிப்பா இதை எடுக்க மாட்டேன். ஆமா, ஆனா இது யாரால எடுக்கப்படும்னு எழுதப்பட்டிருக்கோ அவங்களால மட்டும்தான் எடுக்கப்படும். சொன்னல்ல, கெடுதலை நீக்கிறதுக்கும் உனக்கு உதவி பண்றதுக்காகவும் ஒரு பந்தம் வரும்னு சொன்ன. சொன்னீங்க. அந்த பந்தம் தான் இப்ப உனக்கு உதவி செய்யும். இவரோட பாஷைய புரிஞ்சுக்கவே முடியல. அம்மா, நான் அந்த தாயத்தை போய் கழட்டவா? அத தொட்டன்னு வை, கொன்னுடுவேன். நாளைக்கு அவளோட காரியம் முடியற வரைக்கும் அது அங்கேயே அப்படியே தான் இருக்கணும். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அத நான் பாத்துக்கிறேன், சரியா? என் தங்கமே, உங்களை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? காலையில கூட இங்கதான் இருந்தீங்க,
மத்தியானமும் இங்கதான் இருந்தீங்க, இப்பவும் இங்கே இருக்கீங்க. பக்கத்து வீட்ல தானே நீங்க இருக்கீங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கே. என்ன மகளே, நல்லா மாட்டிக்கிட்டியா? இப்ப என்ன சொல்லி சமாளிக்க போற? நான் சமாளிக்கிறேன், நீங்க பேசாம இருங்க. நான் இங்க இருக்கேன், நீங்க அங்க யார பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீ அந்த பாலகி கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுவ. நான் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுவேன். அந்த பாலகி உன்கிட்ட பேசுறத யாராவது பார்த்தாங்கன்னா அந்த பாலகி மதியிழந்தவன்னு நினைச்சுப்பாங்க. பைத்தியமா? அதேதான். ஆ, நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கிறத அந்த பாலகி பார்த்தான்னா நீ பைத்தியம்னு அந்த பாலகி நினைச்சுப்பா. என்ன சொல்றது இந்த பைத்தியக்காரத்தனத்தை? ஐயோ. சொல்லுங்க. அது குழந்தை விளையாடிட்டு இருக்கும்போது பால் இங்க விழுந்துருச்சா, எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸுங்க, உங்களாலதான் எனக்கு இந்த வேலையே கிடைச்சது. இந்த ஜாப நான் வச்சுக்கிட்டு என்ன ஆனாலும் சரி, சார் கூட எப்படியாவது க்ளோஸ் ஆயிடணும். இப்போ நான் இந்த வீட்ல புது வாழ்க்கையை தொடங்க போறேன். புது ஜாப்ல ஜாயின் பண்ண போறேன், அதுதான் புது வாழ்க்கைன்னு சொன்னேன். பாருங்க, இப்ப மட்டும் நீங்க வரலனா இந்த வாட்டி கைய பிடிச்சு நானே உங்களை உள்ள கூட்டிட்டு போயிருவேன், பாத்துக்கோங்க. அந்த பாலகி கைய பிடிக்க வந்தா நீ மாட்டிப்ப மகளே. அது எனக்கும் தெரியும். எப்படி தப்பிக்கிறது ஐடியா இருந்தா சொல்லுங்க. நீங்க உண்மையாவே மனுஷிதானா? கடவுளே, இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? எதுக்காக அப்படி கேட்டீங்க? அது வந்து ரொம்ப நேரமாவே இங்க யாருமே இல்ல, ஆனா பக்கத்துல ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்களே, ஏதாவது மந்திரம் தந்திரம் தெரிஞ்ச மந்திரவாதியா இருப்பீங்களோன்னு நினைச்சேன். ஜோக்கா? சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உங்களுக்கு நிறைய இருக்கு. சரி, என் கூட வாங்க. போலாம்.